அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போனார். அவங்களும் நண்பர் தானே. ஆனால் அப்படி இருக்கும்போதே இந்த மாதிரி வரி விதிப்புலாம் போட்டிருக்காங்க. இவர் பேசாமல் வாய் திறக்காமல் இருக்கிறார். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் பாஜக மேலே எதிர்கட்சிகள் வைக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் இதுக்கு மோடி அவர்கள் திருமாவளவன் மாதிரி கிடையாது. சப்போர்ட் பண்ணிட்டோன்றதுக்காக என்ன தள்ள போட்டுக்கிட்டாலும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க தலைவான கூடவே இருக்கிறன்றவங்களுக்கு அந்த அடிமை கட்சி கிடையாது. அவர் அன்றைக்கி இருந்த நம்மள ஃப்ரெண்டு. இது வரைக்கும் ட்ரம்ப் இப்படி பிஹேவ் பண்ணதில்லை. பண்ணியிருக்காரா போனதில்லை. அந்த மாதிரி ட்ரம்ப் நல்லா தான் இருந்தார். அதன் நம்பிக்கையில் இவர் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு நினச்சாரு. திடீர்னு அவருக்கு இந்த மாதிரி ஆகி உலகம் ஃபுல்லாக நம்மளை மட்டும் பகச்சிக்கல. இப்போ இவங்க புரிஞ்சுக்கிற ஒன்று, திடீர்னு மோடி அவர்கள் சரியில்லை இந்தியா மேலே வரி விதிக்கிறேன்னு சொன்னால் மோடி அவர்கள் மேலே தனிப்பட்ட கோபத்தில் பண்ணுறாரு. ஏங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களே, இப்படி சப்போர்ட் பண்ணுறே உங்களை அடிக்கிறாருன்னு சொல்லலாம். திடீர்னு அவருக்கு ஏதோ ஞானோதயம் உலகம் ஃபுல்லாக அத்தனை நாடுக்கும் வரி விதிக்கிறாரு. அப்போது அவருக்கு யாரோ மிஸ்லீட் பண்ணிட்டாங்க. அவர் மைண்டில் போயிட்டு இல்லை நம்ம வரி விதிச்சா எங்கேயோ போயிடுவோம் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. தவறுதலாக போயிட்டுருக்காரு. இப்போ கூட மோடி அவர்கள் தப்பாக சொல்லியே. இன்னொன்று, பாகிஸ்தான் வார் நிறுத்துறது நான் தான்னாரு. அப்போ நம்ம என்ன சொன்னோம், இல்லை பாகிஸ்தான் தான் எங்களுக்கு கூட்டுக்கு கெஞ்சினாங்க நிறுத்துங்கன்னு. இல்லைன்னாரு. அதுக்கு ராகுல் காந்தி என்ன சொன்னார், அப்படி இல்லை என்றால் அவரை பொய்யர் என்று சொல்ல தயாரா. ஒரு சின்ன பசங்க சொல்ல மாட்டாங்க, நீ என்ன அடிச்சிட்ட எங்கள் இவர் அடிப்பியா அப்படின்வாங்க. அது மாதிரி இதை கொஞ்சமாவது ஒரு பக்கத்து நாட்டு ஒரு பெரிய ஒரு நாட்டோட அதிபரை போய் நீ யூஆர் லயர் அப்படின்னு சொல்லு, அப்படி தூண்டி விட்டு என்ன ஆகும்? அப்படி சொன்னால் அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு கோவம் வரும். என்ன ஒரு சீப் பாருங்கள் மென்டாலிட்டி. அதை மோடி அதெல்லாம் சொல்ல முடியாதுன்றார். இப்போ என்னாச்சு, அவர் வாயாலேயே ட்ரம்ப் வாயாலேயே நான்லாம் அந்த மத்தியஸ்தம் பண்ணல அப்படின்னாரு. இதுலேருந்து என்னென்னா ட்ரம்ப் எப்படிப்பட்ட மனிதன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும். மோடியை திட்டத்துக்கு அப்படி ஓடி குற்றச்சாட்டு பண்ணுறாங்க அத்தனை பேருமே. ட்ரம்ப் என்ன பண்ணார், முதல் நாள் நான் தான் மத்தியஸ்தம் பண்ணேன், என்னால் தான் போர் நிறுத்தம் ஆனதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் 10 நாள் கூட ஆடல. இன்றைக்கி சொல்கிறார் மத்தியஸ்தம் நான் பண்ணலன்னு. அப்போ மாற்றி பேசுகிறது யார்? அவரை பற்றி உலகம் புரிஞ்சுக்குவா, நம்ம எதுக்கு சொல்லணும்னு மோடி அவர்கள் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கிறவங்கலாம் மோடியை தூண்டி விட்டு நீ சொல்லுன்றது ஒரு சாதாரணமான அரசியலில் தான் பார்க்குறேன்.